இல்லாத மனம், புத்தகங்கள் இல்லாத நூலகம் மாதிரி. உணர்வென்னும் எழுத்துக்களால புரிதல் அப்படிங்கிற பக்கங்களை நிரப்பி அதை வச்சு மனம் என்னும் புத்தகத்தை வண்ணமயமாக்க மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்புக்கு 0446632994 0443042777. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு மனநல மருத்துவர் கார்த்திகேயன் மற்றும் மனநல ஆலோசகர் ஜெயசுதா வந்திருக்காங்க. வெல்கம் டாக்டர். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு வெல்கம் ஜெயசுதா. டாக்டர், இன்னைக்கு வந்துட்டு நம்ம பார்க்க ஒரு நியூஸ் பேப்பர்ல நம்ம விஷயம் பார்த்திருக்கோம். அதாவது அலுவலகத்துல தன்னுடைய கணவர் வேற ஒரு பெண் கிட்ட தொடர்பு வச்சுக்கிட்டு அந்த பெண்ணையே 2வது திருமணம் செஞ்சதுனால கழுத்தை நெரிச்சு அந்த பெண்ணை அவருடைய மனைவி கொலை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி அலுவலகங்கள்ல தகாத உறவு ஏற்படுவதற்கு என்ன மாதிரியான ஒரு காரணங்கள் இருக்கு? அதை எப்படி எல்லாம் தவிர்க்கலாம்? ஒண்ணு, இப்ப அலுவலகத்துல நடக்குது அப்படின்றது 2 பேர் சேர்ந்து இருக்கிற ஒரு இடத்துல நடக்குது, அவ்வளவுதான். இது அலுவலகத்தை மட்டுமே நம்ம சொல்ல முடியாது. இந்த மாதிரியான நெருக்கம் எங்க இருந்தாலும் நடக்கலாம். அது அலுவலகம் இல்லாம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெய்பர்ஹுட், அடுத்தடுத்த வீடுகள், இல்ல ஒரே இடம், இல்ல ரெகுலரா டிராவல் பண்றாங்க. இப்ப ட்ரெயின்ல டிராவல் பண்றாங்க, பஸ்ல டிராவல் பண்றாங்க, ரெகுலரா பாக்குறாங்க. எங்கெங்கெல்லாம் அருகாமை இருக்குதோ அங்கெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நட்பு எங்க ஏற்படும், எங்க பக்கத்துல அருகாமையில் இருக்காங்களோ எந்த ஒரு வழியிலையும், எய்தர் பிசிக்கலாவோ இல்லைன்னா இப்ப கேட்ஜெட்ஸ் மூலமா, தொலைத்தொடர்பு மூலமா நெருக்கமா இருக்காங்களோ இந்த மாதிரியான உறவுகள் ஏற்படலாம். அதுல ஒரு தகாத உறவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கதான் செய்யுது. இதுல ஒரு தனி மனித ஒரு மாரல்ஸ் நம்ம சொல்றோம் இல்லீங்களா, இது சரி இது சரியில்லை அப்படின்ற அவங்களுடைய கேரக்டர், மாரல் கோட், அவங்க என்ன வச்சிருக்காங்க, இது சரி சரியில்லை, அதெல்லாம் பொறுத்துதான் அவங்க இந்த மாதிரியான உறவுகள்ல ஈடுபடுறாங்களா இல்லையா அப்படின்றது முடிவாகும். சோ அது ஒரு நபருக்கு ஒரு நபர் மாறும். ஓகே, இப்போ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில ஃபர்ஸ்ட் சென்னையில இருந்து ஸ்ரீனிவாசன் நம்ம இணைப்புல இருக்காங்க. ஸ்ரீனிவாசன், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், என் பேர் ஸ்ரீனிவாசன், நான் சென்னையில இருந்து பேசுறேன். சொல்லுங்க ஸ்ரீனிவாசன். சார் இருக்காங்களா? இருக்காங்க, கண்டிப்பா பேசலாம், பேசுங்க. ஹலோ சார். வணக்கம், சொல்லுங்க ஸ்ரீனிவாசன். குட் ஆஃப்டர்நூன் சார், நான் ஸ்ரீனிவாசன் பேசுறேன். நேத்து தான் நான் பார்த்தேன், நேத்தே நிறைய டைம் ட்ரை பண்ணேன், கிடைக்கல லைனு. இன்னைக்கு உங்ககிட்ட பேசணுன்றதுக்காகவே ஒரு 5 நிமிஷம் முன்னாடில இருந்தே லைன்ல காத்துட்டு இருக்கேன். நல்லதுங்க, சொல்லுங்க சார். என்னோட பிரதர் இருக்காரு, அவருக்கு அலைன்ஸ் பாத்துட்டு இருக்கோம். சரிங்க. ஆனா அவரோட ஆக்டிவிட்டிஸ்லாம் டிஃபரெண்டா இருக்கு. யார காமிச்சாலும் பிடிக்கலன்னு சொல்றேன். ஹலோ மேடம், எந்த பொண்ணு காமிச்சாலும் பிடிக்கலன்றாரு. அதே மாதிரி யாருக்கிட்டையும் பேச மாட்டாரு, ஒன்லி ஜென்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்காங்க. சரிங்க, இத பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா சார்? ஓகே, இப்ப நீங்க அவருக்கு நண்பர்கள்னு ரொம்ப குறைவு அப்படின்னு சொன்னீங்க, கூட ஆண் நண்பர்கள் மட்டுமே இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இதை தவிர வேற என்ன மாற்றங்கள்? எப்படின்னா நிறைய மேக்கப் பண்ணுவாங்க. சரிங்க. ஹலோ, நிறைய மேக்கப் பண்ணுவாங்க, நகைப்பாலிஷ் எல்லாம் வச்சுப்பாரு. சரிங்க. முகத்துல மீச வளர்க்க மாட்டாங்க. சரிங்க. ரோமன்ஸ் எல்லாம் அகடிக்குவாரு. ஓகே, இந்த மாதிரி இருக்கு சார். ஏற்கனவே ஒரு 6 வருஷம் முன்னாடியே நாங்க கூட்டு ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம். சரிங்க. பார்க்கும்போது அவங்க இவர் தன்னை ஒரு பொண்ணா நினைச்சுக்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அதுக்காக 2 வாட்டி கவுன்சிலிங் கொடுத்தாங்க, 2 வாட்டி போய் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லாம வந்தாரு. சரி. இப்ப மறுபடியும் சமீப காலம் இந்த 1.5 வருஷத்துல ரொம்ப ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் மாறுது. ஓகே, அதுக்குதான் கேட்கலாம் அப்படின்னு. ஓகே, இந்த பிரச்சனை இதுக்கு முன்னாடி ஒரு முறையும் உங்களுடைய பிரதர் கிட்ட நீங்க பாத்திருக்கீங்க. அப்ப நீங்க டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போயிருக்கீங்க. அவங்க பாத்திருக்காங்க, பேசியிருக்காங்க. அந்த நிலையில இருந்து ஒரு மாற்றம் வந்திருக்கு. சோ அதுக்கப்புறம் அந்த ஆக்டிவிட்டி இல்லாம இருந்திருக்கு. சோ இதுக்கு ஒரு தற்காலிகமான ஒரு விஷயமா இருக்கலாம். சில பேருக்கு இந்த விஷயம் பெர்மனண்டா கூட இருக்கும். அதாவது ஒரு ஆண் தன்னை பெண்ணாவும், ஒரு பெண் தன்னை ஆணாவும் உருவப்படுத்திக்கிறது, அதை போலவே செய்யறது. இதை நம்ம ரோல் அப்படின்னு சொல்லுவோம், ஜெண்டர் அப்படின்னு சொல்லுவோம். நான், ஆண், பெண் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்குமே குழந்தைகளுக்கு ஒரு வயதுக்கு மேல தெரியும். அதற்கு மேல சொசைட்டில ஒரு ரோல் பிளே பண்றாங்க. ஒரு ஆணுடைய ரோலும், ஒரு பெண் பெண்ணுடைய ரோலும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்காம சொல்லுவாங்க, இப்ப குழந்தைகள், ஆண் குழந்தைகள் ரொம்ப முரட்டுத்தனமான விளையாட்டுகள்ல ஈடுபடுவாங்க. பெண் குழந்தைகள் அப்படி இல்ல,
ஒரு டால்ஸ் இல்லைன்னா வந்து பொம்மை அந்த மாதிரியான ஒரு பொருட்களை வச்சு விளையாடுவாங்க. இந்த மாதிரியான சொசைட்டல் ரோல் பிரிவு இருக்குது. இது வந்து சிலருக்கு ஒரு காலகட்டத்துக்கு மேல ஒரு ஆண் வந்து தன்னை பெண்ணா கருத வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா பெண் வந்து ஆணா கருத வாய்ப்பு இருக்கு. இது பெர்மனண்டா இருக்கும் பட்சத்துல டாக்டர்கள் வந்து அதுக்கேற்ற சில சிகிச்சைகள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. அப்படி இல்லாம இது தற்காலிகமா இருக்கு அப்படின்னா அது வந்து அவங்களுடைய மனது சார்ந்த இல்லைன்னா சூழ்நிலை சார்ந்த ஒரு பிரச்சனையா இருக்கலாம். நீங்க போன தடவை நீங்க அழைச்சிட்டு போன மாதிரியே இந்த தடவையும் டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போங்க. டாக்டர் வந்து பார்க்கட்டும், பேசட்டும், முடிவு பண்ணட்டும். இது வந்து இந்த 4 வருடங்களாவும் இது தொடர்ந்து இருக்கா, வெறும் மறைஞ்சு மட்டும் இருந்ததா, இல்ல இது வந்து ஒரு தொடர்ச்சியான பிரச்சனையா அப்படின்னு பார்க்கட்டும். அதற்கு ஏற்ற மாதிரி அவங்க தீர்வு காணட்டும். இப்ப அடுத்ததா திருப்பூர்ல இருந்து நீலகண்டன் நம்ம இணைப்புல இருக்காங்க. நீலகண்டன், சொல்லுங்க, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? சொல்லுங்க நீலகண்டன். மேடம், அதாவது எனக்கு வந்து ஓசிடின்னு ஒரு பிரச்சனை இருக்குங்க. சரிங்க. இப்ப வந்து அதுல வந்து இப்ப மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், வெயிட் கூடிக்கிட்டே இருக்குங்க. சரிங்க, எவ்வளவு நாளா சாப்பிட்டுட்டு இருக்கீங்க மாத்திரை? மாத்திரை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 10 வருஷமா சாப்பிட்டுட்டு இருக்குங்க. சரிங்க. வெயிட் கூடிக்கிட்டே இருக்குது. அது எப்படி இப்படி இந்த மாத்திரை சாப்பிட்டா வெயிட் கூடுங்களா என்னன்னு கேட்கணுங்க. அப்புறம் வந்து இது குணமாகுமா என்னன்னு கேட்கணுங்க. அப்புறம் பையனுக்கு வந்து ADHDன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்குங்க. அது வந்து அது ட்ரீட்மெண்ட் எடுக்கணுமா, எடுத்தா எவ்வளவு நாள்ல குணமாகும் பையனுக்கு அப்படிங்கறதையும் கேட்கணுங்க. இப்ப நம்ம கேட்கலாம் டாக்டர் அதுக்கு என்ன பண்ண. வணக்கம். இந்த OCD அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பல நாட்கள் இருக்கக்கூடிய ஒரு தொந்தரவு. அதாவது ஒரே நிலையா இருக்க போறது இல்ல, அதுல வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கக்கூடும். இதை வந்து விரிவாக்கம்னா வந்து அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர்னு சொல்லுவாங்க. தமிழ்ல வந்து என்ன சுழற்சி நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பயாலஜிக்கல், அதாவது உடல், மூளை, மனது சார்ந்த ஒரு விஷயம். சோ இதற்காக 2 வகையான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து மருந்து மாத்திரைகள், அதாவது இப்ப அவர் சொல்லியிருந்தாருங்க அந்த மாதிரி மாத்திரைகள் சாப்பிடுறது. அது தவிர மருந்து இல்லாத வேற விதமான சிகிச்சைகளும் இருக்கு. இப்ப இதற்காக பல வருடங்களா மாத்திரைகள் சாப்பிடுறது நடக்குது. மாத்திரைகள் நல்லாவே அதை வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல மாத்திரைகள்ல தொடர்றது வந்து ஒரு ஈஸியான ஒரு வழியா இருக்கும். ஆனா சில பேருக்கு மாத்திரைகள்ல எடை கூடுறது நடக்கலாம். அந்த பட்சத்துல எய்தர் அவங்க டாக்டர் கிட்ட பேசி இப்ப ஸ்டேபிளா இருக்கிற பட்சத்துல மாத்திரைகளை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அது ஒரு வழி. அப்படி இல்ல அப்படின்ற பட்சத்துல மாத்திரைகளுக்கு பதிலா வேற மருந்தில்லாத சைக்கோதெரபி, கவுன்சிலிங், இதுக்கே வந்து காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரபி அப்படின்னு இருக்கு. அதாவது எண்ணங்கள், செயல்கள் இதை வந்து மாத்துறது எப்படி அப்படின்றத டாக்டர் கிட்ட கேட்டு மாத்திரை சிகிச்சை இருக்கு. சோ இந்த 2ல ஏதாவது ஒரு ஆப்ஷன் அவர் ஃபாலோ பண்ணலாம். இப்ப அடுத்ததா அவருடைய பையனுக்கு அவர் சொன்னாரு ADHD அப்படின்றது. ADHD அப்படின்றது ஒரு தொடர்ச்சியா பல வருஷங்கள் இருக்கக்கூடிய ஒரு தொந்தரவு. இதற்காக சேஃபான மாத்திரைகள் இருக்கு. மாத்திரைகள் உபயோகப்படுத்துறது அந்த குழந்தையுடைய ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அதாவது துருதுருப்பையும் கவனமின்மை, இது 2யுமே வந்து கண்டிப்பா குறைக்கும். நீலகண்டன், டாக்டர் சொன்ன அட்வைஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா உங்களுடைய பிரச்சனையில இருந்து நீங்க விடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ அடுத்ததா நம்ம இணைப்புல முரளி இருக்காங்க. முரளி, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? காலையில ஒரு பக்கம் வலிக்குது, தலையில வலிக்குது, தலைவலி இருக்கு. சரிங்க முரளி. இது வருது ஒண்ணுமே தெரியல, சாப்பிட சொல்ல பயமா இருக்கு. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு எத்தனை நாளா இருக்கு முரளி? 5 வருஷமா இருக்கு மேடம். முரளி, இணைப்புல இருக்கீங்களா? ஆமா மேடம், 5 வருஷமா இருக்கு. இந்த சாப்பாடு சாப்பிடறதுலதான் பயமா இருக்கு. சாப்பிட்டதுதான் முரளி, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சாப்பாடு போறதுல சாப்பிட சொல்ல பயம் வருது, சாப்பிடுங்க. சரிங்க, வேற என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு? வேலைக்கு சொல்ல பயமா இருக்கு. அதனால வந்து நான் ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்து இருக்கு. கண்டிப்பா நம்ம இதை பத்தி கேட்கலாம். ஜெயசுதா, அவருக்கு வந்து பயம் அப்படிங்கறது ரொம்ப அதிகமா இருக்கு. சாப்பிடறதுக்கு, சாப்பாடு பார்த்தாலே பயமா இருக்குங்கிறாங்க. வெளியில போனாலும் பயமா இருக்கு, வேலைக்கு போகவும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. என்ன இதுக்கு பண்ணலாம்? இவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஜெனரலைஸ்ட் ஆன்சைட்டி இருக்கலாம்னு தோணுது. இப்ப வந்து கமலஹாசன் படம் தென்னாலியில சொல்லியிருப்பாரு, நின்னா பயம், பஸ்னா பயம், தண்ணி பயம், எல்லாத்துக்குமே ஒரு பயம், எதை பார்த்தாலும் அவருக்கு ஒரு பய உணர்வு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. இது வந்து ஜெனரலைஸ்ட் ஆன்சைட்டி. பொதுவா எல்லா விஷயத்திலயும் எல்லா இடத்துலயுமே எனக்கு ஒரு பதட்டம், பயம் அப்படி இருக்கு அப்படிங்கறது அவருடைய ஒரு ப்ராப்ளம். இது வந்து பயம், படபடப்பு நோய். ஒரு சிலருக்கு குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் இருக்கும். பட் இவருக்கு வந்து எல்லா விஷயத்திலுமே பயமா இருக்கு, சாப்பிடறது கூட பயமா இருக்கு அப்படிங்கறது வந்து இது அவருடைய பயம், படபடப்பு.
இதுக்காக ஒரு உடல் ரீதியா என்னென்ன பாதிப்பு இருக்கு, அவருக்கு உடல் ரீதியா என்னென்னலாம் வெளிப்படுது, பிசியலாஜிக்கல் அரௌசல்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு விஷயம் பார்த்தா பயமா இருக்கு, எனக்கு கை கால் நடுங்குது, தலை பாரமா இருக்கு, தொண்டையில மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு, நெஞ்சு படபடப்பா இருக்கு, இந்த மாதிரி உடல் ரீதியா ஏற்படக்கூடிய விஷயங்களுக்கு ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் பண்ணி அதை கண்ட்ரோல்டா வச்சுக்கலாம். ஆனா என்னுடைய எண்ணங்கள் அளவுல எனக்கு இது பாதிப்பா இருக்கு அப்படின்னா இதுக்கு காக்னிட்டிவ் ரீட்ரைனிங், நம்ம பிரெயின்ல ஒரு விஷயங்கள் பதிவான விஷயத்தை திரும்ப நம்ம எப்படி அதை ரீப்ராசஸ் பண்றது, திரும்ப எப்படி மாத்தி அமைச்சுக்கிறதுக்குங்கிற ஒரு டெக்னிக்ஸ் இருக்கு. அதையும் அவர் முறையான பயிற்சி எடுத்துக்கிட்டாருன்னா அவருடைய அந்த தாட் ப்ராசஸ கொஞ்சம் மாத்தி யோசிக்கலாம். அடுத்தது இது ரெண்டு விஷயமும் ஒருத்தருக்குள்ள இருக்கும்போது அடுத்தது இட் லீட்ஸ் டு அவாய்டன்ஸ். அந்த மாதிரி இடத்த நம்ம தவிர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்துல இருந்தும் ஒதுங்கி நிற்பாங்க, எல்லாத்துலயுமே அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் தனிமையா இருப்பாங்க. அந்த தனிமை இனிமையா இருக்குமானா அது இன்னும் அவருக்கு கஷ்டமா தான் இருக்கும். என்னால சாப்பிட கூட முடியலையே, பஸ்ல கூட போக முடியலையே, பேச முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் ஜாஸ்தி தான் ஆயிட்டு இருக்கும். சோ எனக்கு எதுவுமே முடியாது, நான் ஒரு வேஸ்ட், ஒரு டிஃபெக்டட் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு அவங்களே வருவாங்க. சோ இதுல இருந்து இது மூணுமே ஒன்றை ஒன்று சார்ந்தது. பிசியலாஜிக்கல் அரௌசல், தாட்ஸ் அண்ட் அவாய்டன்ஸ், இது மூணுமே இருக்கிறது ஆன்சைட்டின்னு நம்ம சொல்றோம். இது எல்லா விஷயத்துக்கும் இருக்கிறதுனால அவர் இது மூணுத்துக்குமே முறையான வைத்தியம் எடுத்துக்கிட்டாருன்னா இதுல இருந்து வெளியில வர முடியும். உண்மையை பேசுறதுலயும் உண்மையா வாழ்றதுலயும் நமக்கு ஒரு பெரிய வசதி இருக்கு. பொய்களை நம்ம நினைவுல வச்சு அதை மையப்படுத்தி செயல்பட்டுக்கிட்டே இருக்கணும். ஆனா உண்மையை நம்ம நினைவுல வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. அது தானா நம்மள சுத்தி இருக்கிறவங்க மனசுலயும் நம்ம மனசுலயும் ஆழமா நிலை கொண்டுரும். பொய்களை உருவாக்கி அதை காப்பாற்ற சிரமப்படாம உண்மையா வாழ்ந்து நிம்மதியை பாதுகாக்க மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்புக்கு 0443063294 0443042277. இப்போ எடப்பாடியில இருந்து குமரன் நம்ம இணைப்புல இருக்காங்க. குமரன், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? சார், அதாவது என் மனைவி மேல ரொம்ப பற்று அதிகமா இருக்குங்க மேடம். சரிங்க. அதாவது என்னன்னா என் மனைவி என்னங்கிறன்னா, ஏதாவது இந்த மாதிரி ரொம்ப பாசமா இருக்காத, ஒருவேளை நீ ஏதாவது ஆயிருவ இல்லைன்னா நான் ஏதாவது ஆயிருவேன் அப்படின்னு எங்க வீட்டுக்காரி சொல்றாங்க மேடம். சரிங்க. அதாவது எனக்கு ஏன் நாம இவ்வளவு பாசமா இருக்கிறோம், அதாவது நம்ம மனைவி நம்ம மேல இவ்வளவு பாசமா இருக்க மாட்டேங்குது அப்படிங்கறதுனால நமக்கு தற்கொலையா கூட செஞ்சுக்கலாமா, நாம ஏன் இப்படி வாழணும் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூட சில நேரத்துல எனக்கு மைண்ட் சேஞ்ச் ஆகுது மேடம். அதாவது நாம ஏன் உயிரோட நம்ம வாழணும், நம்ம மனைவி நம்ம மேலேயே பாசமே இல்லாம இருக்கு, நாம ஏன் நம்ம வாழணும் அப்படின்னு அதாவது தற்கொலையா செஞ்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கூட சில நேரத்துல எல்லாம் நமக்கு அதாவது மைண்ட் சேஞ்ச் ஆகுதுங்க மேடம். இதனால என்ன ப்ராப்ளம் மேடம்? அதுதாங்க மேடம். ஓகே, நம்ம கண்டிப்பா இதை பத்தி டாக்டர் கிட்ட பேசணும். டாக்டர் இதுக்கு என்ன பண்ணுங்க? உங்க மனைவி உங்க மேல பாசமா இல்லாம இருக்காங்களா? இருக்காங்க, ஆனா இருக்காங்க, அதாவது நேரடியா பார்த்தா இருக்காங்க சார். அதாவது இப்ப நாங்க வெளியில போர் வண்டிக்கு வேலைக்கு வந்துடுவோம் சார். சரிங்க. அப்ப நம்ம போன் பண்ணி பேசும்போது ரொம்ப பாசமா பேசலைன்னா அதாவது சாப்பாடே இறங்க மாட்டேங்குது சார். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாள் நம்ம கிட்ட பேசலைன்னா கூட அதாவது சாப்பாடே இறங்க மாட்டேங்குது சார். சரிங்க. அப்ப என்ன தோணுதுன்னா சார், ஏன் நாம இவ்வளவு நம்ம மனைவி கிட்ட இவ்வளவு பாசமா இருக்கிறோம், நம்ம மனைவி இந்த அளவுக்கு பாசமே இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அதாவது வாழ்க்கையே நமக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு சாமியாரா போயிடலாமா இல்ல இறந்துடலாமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் எனக்கு தோன்றுதுங்க சார். சரி, இப்ப உங்களுக்கு கல்யாணமா எத்தனை வருஷங்கள் ஆகுது சார்? 15 வருஷம் ஆகுதுங்க சார். 3 குழந்தைங்க இருக்காங்க சார். ஓகே ஓகே. இப்ப நேரடியா பார்க்கும்பொழுது உங்க மனைவி உங்ககிட்ட நல்லா பேசுறாங்களா? நல்ல அன்பு பாசமா இருக்காங்க சார். கொஞ்சம் அதாவது கோப சுபாவம் சார் என் மனைவிங்க சார். சரி, ஓகே. நீங்க உங்க மனைவி கிட்ட கோவப்படுறது உண்டுங்களா? இல்லைங்க சார், அதாவது சில நேரத்துல கோவப்படுவோம் சார், மத்த நேரத்துல ஜாலியா இருப்போம் சார். எந்த ப்ராப்ளம் இல்லைங்க சார். ஓகே. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லீங்களா, உங்க மனைவி கிட்ட நீங்க ரொம்ப அன்பா இருக்கேன் அப்படின்றது கேட்க ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் இன்னொன்னு, உங்க மனைவியும் உங்க மேல அன்பா இருக்காங்க அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க. என்ன சில சமயங்கள்ல நீங்க தூரம் இருந்து அவங்களுக்கு பேசும் பொழுது அவங்க ரொம்ப அன்பான ஒரு உணர்வு அந்த குரல்ல தொனிக்கல அப்படின்னா உங்களுக்கு அவங்க அன்பா இல்லையோ அப்படின்னு தோணுது. அது அந்த ஒரு யோசனைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க தேவையே இல்லை. நீங்க சொல்றீங்க மத்தபடி இப்ப 15 வருஷம் ஆச்சு, 3 குழந்தைகள் இருக்காங்க, அவங்களோட நீங்க இவ்வளவு வருஷங்களா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கீங்க. அப்ப இந்த யோசனை ஒரு தேவையற்ற யோசனை. அந்த யோசனைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கவே தேவையில்லை. உங்க மனைவியே உங்ககிட்ட சொல்றாங்க, நான் நல்லா தான் இருக்கேன், அன்பா தான் இருக்கேன்,
நீங்க வந்து உங்களுடைய எதிர்பார்ப்பை நீங்க கொஞ்சம் மாத்திக்கணும். தூரத்துல இருந்து பேசும்பொழுது அவங்க கொஞ்சம் பேசினாதான் அது அன்பு அப்படின்றது ஒரு தவறு. அவங்க வந்து அந்த சமயத்துல என்ன வேலை பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நமக்கு தெரியாது, என்ன ஒரு மனநிலையில இருந்தாங்கன்னு தெரியாது, அப்ப ஏதாவது அவங்களுக்கு உடல் ஏதாவது வலி இருந்ததா நமக்கு தெரியாது. சோ அந்த ஒரு குரல் துணிக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். இப்ப அடுத்ததா கல்பாக்கம்ல இருந்து கோபி நம்ம இணைப்புல இருக்காங்க. கோபி, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? சொல்லுங்க கோபி. மேம் ஆக்சுவலி நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருக்கேன் மேம். சோ எனக்கு வந்து நிறைய கோவம் வருது. சும்மா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நான் திட்டுறேன். ஏன் அப்படி பண்றாங்கன்னா எனக்கு தெரியவே மாட்டேங்குது. என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் கோவம் வருது? ஒண்ணுமே இல்ல, அன்னைக்கு ஆக்சுவலி ஒரு பிளிப்கார்ட்ல ஒரு ஆர்டர் கொடுத்திருந்தேன். சோ அது ஆர்டர் வந்து என்னால போக முடியாத சிச்சுவேஷன். சோ அதை எடுத்துட்டு வர சொல்லியிருந்தேன், அது எடுத்துட்டு வரல. சோ அதனால கோவப்படுறேன். நிறைய விஷயம் எனக்கு ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் பண்றதுதான் தப்பு, அது எனக்கே தெரியுது. பட் ஆனா அந்த கோவத்தை என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. பண்ணி ஒரு யூஸுமே இல்ல. எனக்கே தெரியும் அந்த பொண்ணு அவ்வளவு லவ் பண்றேன், அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தா, இன்னமும் பண்றா. ஆனா நான் திட்டுறதுனாலதான் அவாய்ட் பண்றான், எனக்கு தெரியும். சோ எனக்கு அந்த டென்ஷன் நிறைய கொஞ்சம் சில ப்ராப்ளம்லாம் எனக்கு இருந்து, அதாவது பர்சனலா எப்படி சொல்றது, ஜாப் ஸ்டடீஸ் அது மாதிரி நிறைய இருந்து. சோ அதனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, எதுலயுமே கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. இன்னைக்கு காலையில கூட ஏதோ திங்கிங்ல பைக் போட்டு கூட ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சோ ஒண்ணுமே புரியல எனக்கு. கோபி, கவலைப்படாதீங்க, நம்ம கண்டிப்பா இதை பத்தி கேட்கலாம். ஜெயசுதா, இதுக்கு என்ன பண்ண? கோபி, உங்களுடைய கோவத்தோட வெளிப்பாடு எப்படி இருக்கு? இல்ல, நான் திட்டிடுறேன், தப்பா பேசிடுறேன். எனக்கு தெரியுது. ஓகே, தன்னைத்தானே வருத்திக்கிறீங்களா? உங்களே நீங்க ஏதாவது செவர்ல பஞ்ச் பண்றது இல்ல முட்டிக்கிறது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த அளவுக்கு ரொம்ப பிரஷர் இருக்கு எனக்கு கண்டிப்பா. இல்ல அது மாதிரி பண்றீங்களா? செல்ஃப் இன்ஜூரியஸ் பிஹேவியர் இருக்கா உங்களுடைய கோவத்தினால? இல்ல, எப்பாவது ஒரு டைம் அந்த மாதிரி இருக்கு. எப்பயாவது பண்ணிக்கிறீங்க. ஓகே, உங்களுடைய கோவம் வந்து ஒரு பிசிக்கலா வெளிப்படுது அப்படின்னு வச்சுக்கோமே. இப்ப வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல, அடிக்கிறேன் உடைக்கிறேன் அப்படின்னாக்க அது வந்து கண்டிப்பா கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய கோவம். இந்த கோவம்ங்கிறது ஒரு நார்மலா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். கோவம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு எமோஷனும் கூட, சரிங்களா? ஆனா இந்த கோவம் வந்து என்னுடைய வேலையை பாதிக்குது, என்னுடைய படிப்பை பாதிக்குது, என்னை சுத்தி சார்ந்தவங்களுக்கு எல்லாம் இது ஒரு பிரச்சனையை கிளப்புது அப்படின்னா நம்ம இது வந்து கவனிக்கப்பட வேண்டிய கோவம். தன்னைத்தானே வருத்துக்கிறீங்க அப்படின்னா இது வந்து பிசிக்கல் லெவல்ல வெளிப்படுது அப்படின்னா மேபி நீங்க அசர்ட்டிவ்னஸ் உங்களுக்கு கம்மியா இருக்கலாம். என்னால முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நேருக்கு நேர் சொல்றதுல உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கலாம். இன்னொன்னு, உங்களுடைய லவ் அப்படிங்கறது வந்து எத்தனை வருஷமா நீங்க லவ் பண்றீங்க, இது மெச்சூர் லவ்வா இம்மெச்சூர் லவ்வா அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஆய்வு பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. கோவம் ஏன் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய காம்பனன்ட் வந்து பிட்ரேயல்னு சொல்லுவோம். அதாவது எங்க என்ன ஏமாத்திடுவாங்களோ அப்படிங்கிற இடத்துல வந்து இல்ல ஏமாற்றம் அது வந்து கோவத்தை வந்து நம்மளுக்கு உண்டு பண்ணும். சோ இங்க வந்து உங்களுக்கு இம்மெச்சூர் லவ்வா இருக்கு அப்படின்னா, அதாவது பொசசிவ்னஸ், இது வந்து எனக்கு மட்டும்தான், வேற யாருக்கிட்டையும் பேசக்கூடாது, என்ன மட்டும்தான் இது சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொசசிவ்னஸ் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இட் லீட்ஸ் டு சஸ்பீஷியஸ்னஸ். சஸ்பீஷியஸ்னஸ்னா இது வந்து என்னை விட்டு போயிருமோ ஒரு சந்தேகத்தனத்தை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போகும். இந்த சந்தேகத்தனமும் நீங்க டைல்யூட் பண்ணாம இருந்தீங்கன்னா இட் லீட்ஸ் டு ஃபியர். இந்த ஃபியர் என்ன ஆகும், இது என்னை விட்டு போயிருங்கும் போது கோவமா வெளிப்படுது. இந்த கோவமும் உங்களுக்கு நீங்க ரிசால்வ் பண்ணிக்கல அப்படின்னா இது வந்து கண்டினியூஸா இருந்துச்சுன்னா இது வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன் அப்படிங்கிற அடுத்த லெவலுக்கு போகும். சோ இது உங்களது மெச்சூர் லவா இம்மெச்சூர் லவா, எதுக்கு அதிகம் கோவப்படுறீங்க, சோ உங்க கோவத்துக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் ஆய்வு பண்ணி பாருங்க. நீங்க அடிதடி அடிக்கிறீங்க உடைக்கிறீங்க அப்படின்னா உங்களை பிசிக்கலா எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிற சில டெக்னிக்ஸ், அதாவது யோகா இந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் போங்க. பிசிக்கல் எக்ஸசைஸ் எல்லாம் போனீங்கன்னா ஓரளவுக்கு உங்களை செல்ஃப் இன்ஜூரியஸ் பிஹேவியர் கம்மியாகும். அடுத்ததா மஸ்கட்ல இருந்து மகேந்திரன் நம்ம இணைப்புல இருக்காங்க. மகேந்திரன், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? மேடம், நான் சார் கொஞ்சம் பேசணும். எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு 15 வருஷமா ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்கு. நான் வந்து கல்யாணம் முடிஞ்ச பொண்ணு அவங்க. பட் அவங்கள விட்டு தெரியவே முடியல, என்னால அவங்கள விட்டு மாறவே முடியல. எனக்கு மேரேஜ் ஆகணும்னு விருப்பமா இருக்கு எங்க வீட்டுல. பட் என்னால மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கவே முடியல. எங்க வீட்டுல ரொம்ப ஃபீலிங் பண்றாங்க. பட் அதுல இருந்து மீளவே முடியல. அது என்ன காரணம், எனக்கு அது என்ன பண்ணலாம், அது கொஞ்சம் எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ணலாமா, அது கொஞ்சம் எனக்கு தெரிய. அப்புறம் ரொம்ப கோபமா ஆகுது எனக்கு. ஏதோ ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப கோவப்படுறேன்.
ஓகே, கண்டிப்பா நம்ம இதை பத்தி கேட்கலாம். டாக்டர் மிஸ்டர் மகேந்திரன், நீங்க வந்து அவங்க திருமணமான பெண் அப்படின்னு சொன்னீங்க. அவங்க வந்து அவங்களுடைய குடும்பத்தோட இருக்காங்களா? ஆக்சுவலி அவரோட தொடர்புல அதிகமா கிடையாது. பட் அவங்க பட் சந்தோஷமா வச்சிருக்காங்க என்னைய இருந்த. அதனால என்னால அவங்கள விட்டு மீற முடியல. அவங்க அன்புக்கு செலுத்துறாங்க எல்லாம். பட் எனக்கு எந்த குறையும் அவங்க வைக்கல. பட் அவங்க வந்து உங்களை திருமணம் பண்ணணும்னு விரும்புறாங்களா? திருமணம் பண்ணணும்னு விரும்புறாங்க. பட் எங்க ஃபேமிலியில ப்ராப்ளம் ஆகுமேன்னு என்னால இப்படியவே பழகிட்டு போயிருவோமா அப்படின்னு எனக்கு தோணுது. இல்ல மேரேஜ் பண்ணி விட்டுருவோமா அப்படின்னு. இந்த ரெண்டுல எது சரின்னு எனக்கு முடிவெடுக்கவே முடியல சார். பட் எங்க வீட்டுல ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஒரு நாள் கூட பட் ஃபீல் ஃபோன் பண்ணாம இருக்க முடியல. பட் மஸ்கட்ல இருந்து டெய்லி 1 hour டெய்லி 1 hour 2 hour பேசிக்கிட்டே இருக்கேன். பட் நைட் ஃபுல்லா. சரிங்க. ஒரு நாள் போன் பண்ணாதால ரொம்ப ஃபீலிங் ஆகுது சார். அந்த மாதிரி அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா? அவன் நீங்க சொன்னது எனக்கு ஒண்ணு சரியா புரியல. அவங்க திருமணமாகி பிரிஞ்சு இருக்காங்களா இல்ல குடும்பத்தோட இருக்காங்களா? இல்ல குடும்பத்தோட இருக்காங்க சார். குடும்பத்தோட இருக்காங்க. ஒரு குழந்தை, பெண் குழந்தை. நான் ஆக்சுவலி அந்த பெண் குழந்தை வந்து நான் தொடர்பா இருக்கும்போதுதான் பிறந்தது. பட் சரி, ஓகே. இப்போ வந்து நீங்க வந்து அவங்கள வந்து திருமணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்றீங்க. ஆனால் திருமணம் பண்ணிக்க விருப்பம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அவங்க சைட்ல இருந்து இந்த திருமணத்துக்கு வந்து அவங்களும் விருப்பம் அளவுல தான் இருக்காங்களே தவிர செய்ய முடியாது அப்படின்னு சொல்றீங்க. இப்ப செய்ய முடியாத ஒரு விஷயத்த வந்து செய்ய நினைக்க முடியுமா? அது ஒரு கேள்வி. அதற்கான ஒரு தீர்வு நீங்க காணணும். இன்னொன்னு வந்து இப்போ இது வந்து சமூகத்துல இது வந்து எப்படி பார்க்கப்படும் அப்படின்றதையும் நீங்க வந்து யோசிச்சு வச்சுக்கணும். இது அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்துல வந்து இந்த மாதிரியான உறவுக்கு எந்த விதமான ஒரு ஒப்புதலும் கிடைக்காது அப்படின்றதையும் நீங்க புரிஞ்சு வச்சிருக்கீங்க. இந்த எல்லாத்தையும் வச்சுதான் நீங்க முடிவெடுக்கணும். நீங்க வந்து எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம். சோ நீங்க இந்த எல்லா விஷயங்களையும் வச்சு இதுதான் தீர்வுன்னு ஒரு முடிவெடுக்கணும். அந்த முடிவுக்கு நீங்க பொறுப்பெடுத்துக்கணும். எனக்கு இப்படி தோணுது ஆனா நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு சரியான விதமா இருக்காது. உங்களுடைய முடிவுக்கு நீங்க பொறுப்பெடுக்கிறதா இருந்தால் நீங்க வந்து மேற்கொண்டு என்ன முடிவெடுக்கிறீங்களோ அதன்படியே நடக்கலாம். உங்களுக்கு இதுல வந்து ரொம்ப குழப்பமா இருந்தால் கண்டிப்பா நீங்க டாக்டரை பாருங்க. இந்த எல்லா விஷயங்களையும் வந்து அலசி ஆராய்ங்க. அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்க. ஒரு நூல்கண்டுல இருக்கிற நூலை தனியா இழுத்தா அது சுலபமா அறுந்து போயிடும். அதுவே அந்த நூலை வச்சு ஒரு சின்ன துணியை நெஞ்சிட்டா அந்த துணிய அவ்வளவு எளிதா நம்ம கிழிச்சிட முடியாது. அது மாதிரி குடும்பத்தோடு சேர்ந்து வாழும் மனிதனை ரொம்ப சீக்கிரம் வீழ்த்திட முடியாது. அவனோட நம்பிக்கை குடும்பத்தால எப்பவுமே மேல தூக்கப்படும். தனி மனித பலவீனத்தை குடும்பம்ங்கிற பலத்தால் அகற்ற மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்புக்கு 0443632942 0443427777. இப்போ சென்னையில இருந்து சிவமணி இணைப்புல இருக்காங்க. சிவமணி, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? வணக்கம் சார். வணக்கம் மேடம். சொல்லுங்க சிவமணி. எங்க பையனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தது. சரிங்க. மனநல டாக்டர் கிட்ட பேசணும். வணக்கம் சார். வணக்கம்ங்க, சொல்லுங்க. எங்க பையனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியாம இருக்கு. அவன் வந்து அடிக்கடி தண்ணி குடிக்கிறான், அடிக்கடி யூரின் பாஸ் பண்ண போறான். இது வந்து ரொம்ப கண்டினியூவா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தரம் அது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் அடிக்கடி எனர்ஜி போகுது அப்படின்னு சொல்றான். நிறைய சாப்பிடுறான், ஆனா எனக்கு எனர்ஜி போயிடுச்சுப்பா அப்படிங்கிறான். அப்புறம் திடீர்னு கோபப்படுறான். கோபப்படும்போது செலுத்துல குத்துறான், கதவை படாருன்னு அடிக்கிறான். என்ன இங்க வச்சிருக்கீங்க, எங்கேயாவது அனுப்பிடுங்க அப்படிங்கிறான். என் பையனுக்கு 22 வயசு ஆகுது. சரிங்க. இப்போ என்ன படிச்சிருக்காரு அவரு? அவரு DCA படிச்சிருக்காரு சார். ஓகே. இப்ப வந்து வேலைக்கு எதுவும் போயிட்டு இருக்காருங்களா? வேலைக்கு போகல, ஒரு அகாடமில ட்ரைனிங் மாதிரி போயிட்டு இருக்கான். சரிங்க. இப்ப அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அவனால சரியா அத வந்து கவனிக்க முடியல அப்படிங்கிறான். ஓகே. இதெல்லாம் இப்ப எவ்வளவு நாட்கள் குடிக்கிறான் சார்? இதெல்லாம் இப்ப எவ்வளவு நாட்களா இருக்குங்க? இவனுக்கு போன வருஷத்துல ரொம்ப முடியாம இருந்தது. இதே போல திடீர்னு ஒரு நாள் வந்து தன்னை இது பண்ணிட்டு ரொம்ப வீட்டுல ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சுட்டான். சரிங்க. இந்த பாட்டுல காதலிக்கிறேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இப்படி பண்ண ஆரம்பிச்சான். அப்புறம் மனநல டாக்டர்கிட்ட கொண்டு போய்
ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம். ஓகே. அப்புறம் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தான். சரிங்க. யோகா கிளாஸ் போயிட்டு இருந்தான். ஓகே. திடீர்னு ஒரு 4 நாள் திடீர்னு யோகா கேம்புக்கு போனா அந்த மாத்திரை எடுத்துட்டு போகாம போயிட்டான். ஓகே. மாத்திரை சாப்பிடல. இப்ப மறுபடியும் அவனுக்கு அது மாதிரி எதா இருந்தாலும் நான் அப்புறம் அடிக்கடி சொல்றான், நான் என்னுடைய இதுல வந்து மாற்றம் ஏதாவது தெரியுதா, நான் நல்லா தானே பேசுறேன் அப்படின்னு கேக்குறான். நார்மலா இருக்கான். ஜெனரல் டாக்டர் கொண்டு போய் காமிச்சா நார்மலா இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க. இப்போ அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. மனசளவுல மட்டும் ரொம்ப வேதனைப்படுறான் சார். அவனே அவனை வந்து ஃபீல் பண்றான், நான் ஏன்பா இப்படி இருக்கேன் அப்படின்னு கேக்குறான். இப்ப அவருக்கு என்ன விதமான தொந்தரவு அப்படின்னு போன முறை டாக்டர் சொன்னாருங்களா? நீ நல்லா தான் இருக்க, நார்மலா இருக்க, உனக்கு எந்த தொந்தரவும் இல்ல. இல்லைங்க, ஜெனரல் டாக்டர் சொன்னது கேட்கல. நீங்க மனநல மருத்துவர் பாத்திருக்கீங்க, அவர் வந்து என்ன தொந்தரவு அப்படின்னு சொன்னாரு? தொந்தரவு உனக்கு எதுவும் இல்ல, நார்மலா இருக்க, இந்த டேப்லெட் சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு மாசத்துக்கு மாத்திரை கொடுத்திருக்காங்க. ஓகே. இந்த மாத்திரைகள் பேர் ஏதாவது தெரியுங்களா? தெரியும் சார், மாத்திரையோட பேரு தெரியும் சார். சரி, ஓகே. இப்ப மாத்திரைகள் நிறுத்தி சில நாட்கள் ஆகுது இல்லீங்களா? இப்ப ஒரு மாத்திரை சாப்பிட்டு இருக்கான் டெய்லி. ஓகே ஓகே. சோ மாத்திரை குறைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஆகுது. நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப மறுபடியும் அவருக்கு முன்னாடி இருந்தது போலவே அறிகுறிகள் இருக்குது. சோ இது ஒருவேளை மாத்திரை குறைஞ்சதுனால இருக்கலாம். நீங்க மறுபடியும் நீங்க மனநல மருத்துவரையே பாருங்க, கண்டிப்பா வந்து அவர் நல்லாவாரு, அவருக்கு தீர்வு கிடைக்கும். அடுத்ததா நெல்லையில இருந்து ஆப்ரஹாம் நம்ம இணைப்புல இருக்காங்க. ஆப்ரஹாம், இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? வணக்கம். வணக்கம் ஆப்ரஹாம், சொல்லுங்க. சொல்லுங்க ஆப்ரஹாம். எனக்கு நைட்ல தூக்கம் வர மாட்டேங்குது. அப்புறம் வந்து எங்க போனாலும் பயமா இருக்கு. சரிங்க. ஹலோ, பேசுங்க ஆப்ரஹாம். பக்கத்துல யாரு இறந்துட்டாலும் நம்மளும் இறந்துருமோன்னு என்று ஒரு பயமா இருக்கு. சரிங்க. அப்புறம் இதுக்கு டாக்டர்கிட்ட காட்டி மாத்திரை மருந்து சாப்பிட்டா கொஞ்சம் பரவாயில்ல. ஆனா இருந்தாலும் வெளியூருக்கு போனோம், அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு 8 வருஷமா இருக்கு எனக்கு. கண்டிப்பா இதை பத்தி நம்ம கேட்கலாம். ஜெயசுதா என்ன பண்ணணும்? இவரு சொல்றது வந்து ஆன்சைட்டி டிசார்டர் தான் இவரு. சோ இதுக்கு வந்து மாத்திரை மருந்து வந்து ஹெல்ப் பண்ணும், அதாவது அந்த படபடப்பு பயம் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும். பட் இவருக்கு எந்த விஷயத்துல இப்படி அடிக்கடி பயம் வருது அப்படிங்கறது சில அந்த காக்னிட்டிவ் ரீட்ரைனிங் சொன்னேன் இல்லைங்களா, அதுவும் நம்ம வந்து சேர்ந்து இதோட தெரப்பியும் சேர்ந்து பண்ணோம்னா ரெண்டுமே அவருக்கு வந்து இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு முழுமையா வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். மருந்து மாத்திரை வந்து பயம் படபடப்ப கண்ட்ரோல்டா வச்சுக்கும். பட் ஏன் இது வருது, இதுக்குடைய ஆணிவேர் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம கண்டுபிடிச்சு அதுல இருந்து ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ் ஒரு தெரபிஸ் எல்லாம் பண்ணோம்னா கண்டிப்பா இதுல இருந்து அவர் வெளியில வர முடியும். அடுத்ததா ஜெயம்கொண்டம்ல இருந்து கலைச்செல்வி நம்ம இணைப்புல இருக்காங்க. கலைச்செல்வி, சொல்லுங்கம்மா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? கலைச்செல்வி இணைப்புல இருக்கீங்களாமா? ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? இது யாராவது போய் பேசுனாங்கன்னு வச்சுங்க. சரிங்க. வணக்கங்க. சொல்லுங்கம்மா, தொடர்ந்து பேசுங்க. யாராவது போய் பேசுனாங்கன்னா அத வந்து என்னால தாங்கிக்க முடியலங்க. சரிங்கம்மா. தாங்க முடியல, அதனால வந்து மன அழுத்தம் அதிகமாயிட்டு ஹாஸ்பிட்டல்ல மாத்திரை எடுத்துட்டு இருக்கோங்க. இதெல்லாம் கம்மி ஆகிறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமாங்க? நெஞ்சு அடைக்குது, அதனால சாப்பிட்டா வந்து சாப்பாடு சிரிக்க மாட்டேங்குது, இறங்க மாட்டேங்குது. ஓகே, கண்டிப்பா நம்ம டாக்டர் கிட்ட கேட்கலாமா? டாக்டர் என்ன பண்ணணும்? வணக்கம் மிஸ்ஸஸ் கலைச்செல்வி. இப்ப எத்தனை வருஷமா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது? இது வந்து இப்ப ஒரு 6 மாசமா இருக்குங்க. சரிங்க. இதுக்காக என்ன மாத்திரைகள் சாப்பிட்டு இருக்கீங்க? அது தெரியலங்க, மன அழுத்தம்னு சொல்லி மாத்திரை கொடுத்திருக்காங்க. சரி, இப்ப இந்த மன அழுத்தம் சரியா இருக்குங்களா? அந்த மாத்திரை தின்னா நல்லா இருக்குது, அப்புறம் வந்துடுது. ஓகே, நீங்க எவ்வளவு நாட்கள் அடைக்குதுங்க? ஓகே, என்னங்க, எவ்வளவு நாட்கள் நீங்க மாத்திரை சாப்பிட்டீங்க? நான் இப்ப ஒரு மாசம் சாப்பிட்டேங்க. சரிமா, அதுக்கப்புறம் மாத்திரை நிறுத்திட்டீங்களா? நிறுத்திட்டாங்க. ஓகே, என்ன சாப்பாடு சிரிக்க மாட்டேங்குது, நெஞ்சு அடைக்குது. யாராவது என்னங்க, என்ன காரணம் மாத்திரை நிறுத்தினதுக்கு? கோவமா பேசுனாங்கன்னு வச்சுங்க, அது அதிகரிக்குதுங்க. சரி, ஓகே. இப்ப நீங்க டாக்டரை பாத்திருக்கீங்க, அவங்க மன அழுத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பொதுவா வந்து மன அழுத்தம் வந்து ஒரு குறிப்பிட்ட கால நேரம் ட்ரீட் பண்ணணும். அதாவது 9 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் அந்த மன அழுத்தம் ட்ரீட் பண்ணணும். ஏன்னா மாத்திரைகள் வந்து அந்த மன அழுத்தத்தை உடனே குணப்படுத்துறது இல்ல, கட்டுப்படுத்துது. அந்த மன அழுத்தம் எவ்வளவு நாள் நீடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா, அதற்கப்புறமா அந்த மாத்திரையை நீங்க குறைச்சி நிறுத்தினீங்கன்னா இந்த மன அழுத்தத்துல இருந்து நீங்க வந்து கண்டிப்பா வெளியில வந்துடலாம், முழுக்க வெளியே வந்துடலாம். அதுக்கு பதிலா
ஒரு வாரத்திலேயே ஒரு மாசத்திலேயே எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க மாத்திரையை ஸ்டாப் பண்ணீங்கன்னா எந்த அறிகுறிகள் கட்டுக்குள்ள இருந்ததோ அது வந்து மேல வெளியில வந்துட வாய்ப்பு இருக்கு. இது ஒண்ணு. இன்னொன்னு, இந்த மாத்திரை சாப்பிட்டு நீங்க நல்லா இருக்கிற சமயங்கள்லயே எந்த விதமான விஷயங்கள் எல்லாம் உங்களை வந்து வருத்துது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நீங்க கோபம் சொன்னீங்க, இல்லைன்னா இன்னொருத்தர் பொய் சொன்னாங்கன்னா அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களை வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு தள்ளுதோ, சோர்வுக்கு தள்ளுதோ, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எப்படி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, எப்படி கோப் பண்ணிக்கிறது, அந்த சமயங்கள்ல எப்படி மனதை திடப்படுத்திக்கிறது அப்படின்ற விவரங்களையும் நீங்க டாக்டர் மூலமா கத்துக்கிட்டீங்கன்னா இந்த நோயில இருந்து கம்ப்ளீட்டா நீங்க வெளியில வந்துடலாம். அடுத்ததா அருப்புக்கோட்டையில இருந்து பாண்டியன் நம்ம இணைப்புல இருக்காங்க. பாண்டியன், வணக்கம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன பகிர்ந்துக்க போறீங்க? வணக்கம் மேடம், நான் டாக்டர் பேசுறேன் மேடம். கண்டிப்பா பேசலாங்க, சொல்லுங்க. வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார், நான் ஒரு எக்ஸர்சைஸ் சார். எனக்கு வயசு 59 ஆகுது. சரிங்க. நான் மனக்குழப்பம், குடும்ப பிரச்சனை, தோல்வி இவ்வளவே சமாளிச்சுட்டு சுகர் பிரச்சனை வளர்ந்துட்டு இருக்கிறேன். சரிங்க. எனக்கு ஒரு முக்கியமான தீர்வு கொடுத்தா தியானம் பண்றேன், மெடிசன் எல்லாம் பண்றேன், இருந்தாலும் என்னால முடியல வாழ. ஓகே, இப்ப நீங்க மனக்குழப்பம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? மனக்குழப்பம்னா என்ன அர்த்தம், என்ன அறிகுறி? மனக்குழப்பம்னா எனக்கு குடும்பத்துல பிரச்சனை சார். பொண்ணுங்களுக்கு கல்யாணங்கள. சரிங்க. ரெண்டாவது வீட்டுல பிரச்சனை. சரி, இது வந்து உங்களுக்கு என்ன விதமான பாதிப்பை ஏற்படுத்துது? உதாரணமா தூக்கமின்மை. எனக்கு வாழ்றதுக்கே ஒரு வெறுப்பாய் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் சார். இந்த மனநிலை எப்ப மாறுது? இப்ப நீங்க ரொம்ப வெறுப்பா பேசுறீங்க, விரக்தியில பேசுற மாதிரி இருக்குது. என்ன பண்ணா மனசு ரிலாக்ஸ் ஆகுது? ரிலாக்ஸுக்கே வழி இல்ல சார். அதனாலதான் உங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்கறேன் சார். இதுக்கு முன்னாடி நீங்க விரும்பி என்ன மாதிரியான விஷயங்கள் செய்வீங்கன்னு சொல்ல முடியுங்களா? எதுவுமே வாழ்க்கை தொழில நான் எச்சரிக்கணும் சார். இப்போ ஒரு ஸ்டேட் பேங்க்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சரிங்க. இருந்தாலும் என்னால நிம்மதியா வாழ முடியல. போட்டி பொறாம உலகத்துல எப்படி வாழதுன்னே ஒரே திங்கிங்லயே மனசு எதுவும் ஆயிருமோன்னு பயந்துகிட்டே இருக்கிறேன் சார். உங்களுக்கு நண்பர்கள் இல்லைன்னா பொழுதுபோக்குகள் அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது உண்டுங்களா? ஆமா சார், இந்த டிவி தந்தி எல்லாம் விடாம பாக்குறேன். நைட்டு பாப்பேன், பிபிசி இது பாப்பேன், பிபிசி நியூஸ் கேட்பேன். சரிங்க. பேப்பர் டெய்லி 4 பேப்பர் படிப்பேன். இதெல்லாம் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா சார், கண்டினியூா வாக்கிங், டெய்லி 40 நிமிஷம் வாக்கிங் போறேன். இதெல்லாம் உங்களுக்கு மனசு ரிலாக்ஸ் தருதுங்களா? அதான் ஒண்ணும் முடியல சார், கஷ்டமா இருக்கு. சரி, ஓகே. நீங்க உங்க குடும்பத்தார் கூட நீங்க நேரம் செலவு பண்றீங்களா? அவங்க கிட்ட பேசுறீங்களா? பேசக்கூடிய அளவுக்கு அவங்ககிட்ட முடியல சார். வேற நண்பர்கள் கிட்ட? நண்பர்கள்னு வச்சுக்கிறது இல்ல சார். எதா எடுத்தாலும் தோல்வி மனப்பான்மையிலே பேசுறாங்க சார். சரி, ஓகே. சோ நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷனிங் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க, ஆனா அதுல ஒரு பெரிய சந்தோஷம் இல்லாம இருக்குது. ஆமா சார், 43வது வருஷம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் சார். சரி, ஓகே. இப்ப நீங்க சொல்ற விஷயங்கள், பல விஷயங்கள் வந்து நீங்க எவ்வளவோ வருஷங்களா தாங்கி இதையெல்லாம் கடந்து வந்திருந்தாலும் தொடர்ச்சியா நம்ம இதையே பண்ணிட்டு இருக்கோமே அப்படின்ற ஒரு விரக்தி, அந்த துணி தான் வந்து உங்களுடைய பேச்சுல தெரியுது. சோ என்னுடைய சஜஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, நீங்க ஒரு டாக்டரை பாருங்க. ஏன் அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுடைய பார்வை இந்த ஒரு கவலையில இருந்தே பாக்குது. இப்ப நம்ம மஞ்சள் கண்ணாடி போட்டுட்டு பார்த்தோம்னா எல்லாமே மஞ்சளா தெரியுன்ற மாதிரி, நீங்க கவலை தோழ்ந்த மனதோட இது எல்லாமே பார்க்கும் பொழுது இது எல்லாமே வந்து ஒரு பாரமாவே தெரியுது. ஆனா இது எல்லாமே வந்து வாழ்க்கையுடைய அங்கம், இதையெல்லாம் கடந்துதான் நம்ம வாழணும் அப்படின்ற பார்வைய உங்களுக்கு வந்து டாக்டரால கொண்டு வர முடியும். சோ நீங்க டாக்டரை பாருங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, இதுல இருந்து வெளியில வாங்க, சந்தோஷமா வாழுங்க. பாண்டியன், டாக்டர் சொன்ன அட்வைஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்களுடைய பிரச்சனையில இருந்து நீங்க வெளியில வரலாம். உயிரோட இருக்கிறதுக்கும் வாழ்க்கைய வாழ்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. வாசிக்க மறக்காம, சாப்பிட மறக்காம இருந்தாலே எல்லாரும் தங்களோட உயிரை தக்க வச்சுக்கலாம். ஆனா பிடிச்சதை செய்யற தைரியத்தோட தன்னம்பிக்கையோட முடிவெடுத்து சவாலை எதிர்கொள்றவங்க தான் வாழ்க்கைய நிஜமா வாழ்றவங்க. வாழ்க்கைய உண்மையா அனுபவிக்க மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்புக்கு 0443632942 044304227777. இப்ப அடுத்ததா விருதாச்சலத்துல இருந்து கண்மணி நம்ம இணைப்புல இருக்காங்க. கண்மணி, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? சார் வணக்கம். வணக்கம்மா. எனக்கு வந்துட்டு நான் இப்ப 5 வருஷமா ரொம்ப அதிகமா கோவம் வருது. சரிங்கம்மா. அதாவது எங்க அம்மா வந்துட்டு நான் பிரெக்னண்டா இருக்கும்போது இறந்துட்டாங்க. சரிங்கம்மா.
அதுல இருந்தே நான் தனியா இருக்க மாதிரி ஒரு ஃபீல். சரிங்கம்மா, என்னென்ன விஷயத்துக்குலாம் அதிகமா கோவம் வருதுங்கம்மா? அதிகமா ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் ரொம்ப கோவம் வருது. இப்போ என்னோட ஹஸ்பண்ட் என் கூட எந்த நேரமும் இருக்கணும் பொழுதே நிக்கும். அவர் போலீஸா இருக்காரு. சரிங்கம்மா. அதனால எப்பவுமே என் கூட இருக்கணும். அந்த டியூட்டிக்கு போயிடனா கரெக்ட் டைம்க்கு வீட்டுக்கு வந்துடணும். வரலன்னா கோவம் வருது. தேவையில்லாம கோவம்ட்டு எனக்கே தெரியுது. இருந்தாலும் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. கண்டிப்பா நம்ம இதை பத்தி கேட்கலாமா? ஜெயசுதா இதை எப்படி கண்ட்ரோல்? அப்புறம் இது மட்டும் இல்லாம என்னோட குழந்தை டிவி பாக்குறான். ஆனா எல்லாத்துலயுமே சுத்தியாதான் இருக்கா. இருந்தாலும் ரொம்ப கோவம் அதிகமா அடிச்சிடுறேன். அடிச்சுட்டு ஐயோ பிள்ளைய அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்றேன். திரும்ப அடுத்த முறை கோவப்படக்கூடாதுன்னு நினைச்சாலும் அந்த செகண்ட் என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. சரிங்கம்மா, கண்டிப்பா இதை பத்தி நம்ம கேட்கலாம். ஜெயசுதா, உங்களுக்கு தைராய்டு டெஸ்ட் நீங்க ஒண்ணு பண்ணி பாருங்க. எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? எனக்கு கரெக்டா 30 ஆகுது. 30 ஆகுது. தைராய்டு டெஸ்ட் ஒண்ணு பண்ணி பாருங்க. எந்த வேலையும் என்னால செய்யவும் முடியல. டயர்டா இருக்கு. உடம்பு எந்த நேரமும் டயர்டா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. தனிமையா இருக்க மாதிரியே இருக்கு. ஓகே, கொஞ்சம் வேலை செஞ்சாலும் ஈஸியா டயர்ட் ஆயிடுற மாதிரி இருக்கு. ஒரு ஆர்வம் முன்ன இருந்த ஒரு ஆர்வமா என்னங்க உங்களுக்கு முன்ன ஆர்வமா இருந்த விஷயங்கள்லாம் இப்ப ஆர்வம் அதிகமா இருக்கா கம்மியா இருக்கா? கம்மியா இருக்கா. அதுக்கு முன்னால எந்த விஷயமா இருந்தாலும் சாதாரணமா நான் எடுத்துப்பேன். ஓகே, இப்போ அந்த மாதிரி இல்ல. எதுவா இருந்தாலும் ஏன் நம்மள என்ன எல்லாருமே ஒதுக்குற மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு. என்ன எதுலயும் கலந்துக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப நீங்க உங்களுக்கு தைராய்டு டெஸ்ட் ஒண்ணு பாருங்க. இந்த கோவத்துக்கு காரணம் சில ஹார்மோன்ஸோட இம்பேலன்ஸ்னால கூட உங்களுக்கு இந்த மாதிரி கோவம் வரும். அதை ரூல் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாமே அந்த தைராய்டு செக்ரீஷன்லாம் நார்மலா இருக்கா அப்படிங்கறத டெஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க. அது எல்லாமே நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இந்த உங்களுக்கு கொஞ்சம் வேலை செஞ்சாவே டயர்ட் ஆயிடுது, இல்லைன்னா ரொம்ப கோவம் வருது, வாழ்றதை விட இருக்கிறத விட நம்ம இல்லாம இருந்தா நிம்மதியா இருக்குமே, என்னை சுத்தி எல்லாரும் இருக்கணும், என்ன எல்லாரும் ஒதுக்குறாங்க, நான் ஏன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேபி உங்களுக்கு அதிகம் கவலையும் இருக்கு அப்படிங்கறது நீங்க பேசுறத வச்சு புரிஞ்சுக்க முடியுது. சோ கில்ட் ஃபீலிங்கும் முன்ன நான் எப்படி இருந்தேன் இப்ப நான் இப்படி ஆயிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களை கம்பேர் பண்ணி பாத்துக்கிறீங்க. ஏன் நான் இப்ப இப்படி ஆயிட்டேங்கிறதுனால உங்களால அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு ஒரு வடிகாலா இருக்கிறது உங்க குழந்தை அப்படிங்கறது கொஞ்சம் கவலையா இருக்கு. சோ உங்க கோவத்தை சரி பண்ணிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டெஸ்ட் எடுத்து பாருங்க. உடல் ரீதியா எந்த பிரச்சனையும் இல்ல, நீ நார்மலா தான் இருக்கீங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சோ உங்க கோவத்தை எப்படி தவிர்க்கலாம், ஏன் இந்த கோவம், இது மேபி டிப்ரெஷனா இருக்கலாம், முடிஞ்சு போன விஷயத்தையும் எப்பயும் கம்பேர் பண்ணிக்கிறதுனால வரக்கூடிய ஒரு கில்ட் ஃபீலிங், ஒரு ஏமாற்றம். சோ இந்த டிப்ரெஸ்ட் ஃபீச்சர்ஸ்க்கும் நீங்க ஒரு மனநல ஆலோசகர்கிட்ட உட்கார்ந்து பேசுங்க. எதனால உங்களுக்கு இந்த கோவம் வருது, எவ்வளவு நாளா இருக்கு, இந்த கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கத்துக்கலாம். பிளஸ் இன்னொன்னு நீங்க மனசுல வச்சுக்க வேண்டியது, உங்க கோவத்தை பார்த்து வளர்ற உங்க குழந்தைக்கு அதிகமா பாதிக்கப்படலாம் இதனால. சோ உங்க கோவத்தை ஒரு முறையான ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கணும். அடுத்ததா சென்னையில இருந்து லலிதா நம்ம இணைப்புல இருக்காங்க. லலிதா, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் மேடம். சொல்லுங்கம்மா. தங்கைக்காக பேசுறேன் மேடம். நானு தங்கை ரொம்ப வெக்டா இருக்கா. அவ பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு நாங்க பாத்துருந்தோம் மேடம். நல்ல இடம் அது. என் தங்கை எனக்கு பொண்ணு வேற யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போறேன் அப்படிங்கிற மேடம். அது அதர் காஸ்ட் வேற மேடம். அதர் காஸ்ட் பத்தி இருக்கிறதுக்கு நான் கவலைப்படல. ரொம்ப கஷ்டப்படுற பையன் மேடம். நாங்க நல்லா கொஞ்சம் ஒரே பொண்ணு வச்சு நல்லா என்ன பண்ணிக்கலாம் மாட்டவே மாட்டேன், அவங்க எல்லாம் பண்ணிப்பேன் சொல்றா. என் தங்க அதனால ரொம்ப சரி ஏதாவது பண்ணிக்க போறேன், ஏதாவது பண்ணிட்டு போறேன் அப்படி இப்படின்னு இது பண்ணிட்டு மேடம். அந்த பொண்ணு எங்க தங்க சரி பண்ணவே முடியல மேடம். அவனதான் பண்ணிப்பேன் ஒத்த காலத்துல முகூர்த்த வச்சாச்சுங்கிறாங்க, அப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க. அவங்க கொண்டு போய் கேட்டோம்னா 2 பேரும் மெச்சூர் ஆயிட்டாங்க, நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு வேண்ட சொல்றாங்க. என்ன பண்ணிட்டாங்க தெரியல. தங்கச்சி பொண்ணுக்காக சாப்பாடுல ஏதாவது கலந்து கொடுக்குறாங்களா என்னன்னு தெரியல மேடம். ரொம்ப மனுஷன் எல்லாரும் ஹார்ட் பேஷண்ட் வேற, எங்களுக்கு எல்லாருமே உடம்பு இல்லாதவங்க. என் தங்க பொண்ணு அவ்வளவு யூஸ் பண்றாங்க மேடம். சொல்லவே கேட்க மாட்டேங்கிறா. என் தங்கைக்கு மனசு ஆகுங்கிறாங்க. ஏதாவது சொல்லுங்க, நான் அவர்கிட்ட சொல்றேன் மேடம். எப்படி பண்ணுங்க சொல்லுங்க மேடம். கண்டிப்பாமா டாக்டர் இதுக்கு என்ன பண்ண நீங்க சொன்னீங்கம்மா, 2 விஷயம் சொன்னீங்க. ஒன்னு அவங்க அதர் காஸ்ட்னு சொன்னீங்க, இன்னொன்னு அவங்க பைனான்சியலா ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா முக்கியமா இன்னொரு விஷயம் நீங்க சொல்லவே இல்லை. அதாவது அவருடைய குணம், அவருடைய கேரக்டர், பர்சனாலிட்டி, அவர் ஒரு நல்ல பையனா இல்லையா அப்படின்றத பத்தி நீங்க சொல்லல.
இன்னொன்னு உங்க தங்கை பெண்ணுக்கும் அவருக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மனப்பொருத்தம் இருக்கா அப்படின்றத நீங்க சொல்லல. இப்ப நீங்க யூஸ்வலா வந்து நம்மளுடைய கல்ச்சர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா மத்த பொருத்தங்கள்லாம் விட மனப்பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாதகம் பாக்குற குடும்பங்கள்ல கூட இவங்களுக்கு பிடிச்சு போயிடுச்சு அப்படின்னா அவங்க ஜாதகத்தை தூக்கி போட்டுட்டு மத்த பொருத்தம்லாம் தேவையில்லை, எங்களுக்கு மனப்பொருத்தம் இருக்கு நாங்க பண்றோம் அப்படின்னு செய்வாங்க. சோ நீங்க பார்க்க வேண்டிய விஷயங்களை உங்க தங்கச்சியை பார்க்க சொல்லுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுடைய விருப்பத்துக்காக ஒரு நிறைய பணம் இருக்கிற ஒரு பையனையோ இல்லைன்னா வந்து உங்க காஸ்ட் இல்ல அந்த மாதிரி ஒரு குரூப் அதுலயே பார்த்து செய்யறதை விட என்ன பண்ணா உங்க தங்கை பெண் நல்லா வாழ்வாங்களோ அந்த வகையான ஒரு திருமணமே வந்து அவங்களுக்கு நல்லதா இருக்கும். சோ இந்த ஒரு விஷயத்த உங்க தங்கை கிட்ட சொல்லுங்க. இன்னொன்னு இப்ப நீங்களே சொன்ன மாதிரி அவங்க 2 பேருமே வந்து அடல்ட்ஸ், மெச்சூர் ஆயிட்டாங்க, 18 வயசுக்கு மேல ஆயிடுச்சு. அவங்களுடைய முடிவுகளை அவங்களே எடுக்கக்கூடிய ஒரு தருணத்துல இருக்காங்க. சோ இந்த சமயத்துல இவங்க அவங்களுடைய முடிவுல தலையிடுறதும் கூட இல்லீகல், சட்டப்பூர்வமாவும் இதற்கு இடம் இல்ல. சோ அதை எதிர்த்து சண்டை போட்டு மிரட்டி அப்படி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட அந்த அவங்களுடைய பெண் சொல்றதுல நியாயம் இருக்கா அப்படின்றத பார்த்து அதை வச்சு உங்க தங்கைய முடிவு செய்ய சொல்லுங்க, நல்லதே நடக்கும். இப்ப அடுத்ததா மணப்பாறையில இருந்து ரேவதி இருக்காங்க. ரேவதி, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில என்னமா பகிர்ந்துக்க போறீங்க? குட் ஈவினிங் மேடம். சொல்லுங்கம்மா. குட் ஈவினிங் சார். அவங்க சார்ட்ட பேசணும் மேம். குட் ஈவினிங்மா, சொல்லுங்க சார். என் பையனுக்குங்க சார் 7 வயசு ஆகுதுங்க சார். கொஞ்சம் கவனம் குறைவா இருக்கான். விளையாட்டுல எல்லாம் துருதுருப்பா இருக்கான். ஆனா படிப்புல அந்த அளவு கவனம் கம்மியா இருக்கு. மற்ற பிள்ளைங்களை விட்டு தனிச்சே இருக்கான். இப்பவும் ஏதாவது அவனா பாட்டு படிக்கிறது, அவனா பேசிக்கிறது, இது வந்து கொஞ்சம் ஒரு 3 வயசுல இருந்தே இருக்குங்க சார். ஒரே ஒரு தடவை குழந்தையா இருக்கு, 8 மாசத்துல பிக்ஸ் வந்திருக்கு. ஆனா அது சரி பண்ண முடியுங்களா சார்? உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்மா? உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்மா? 3 பசங்க, 2வது பையன். ஓகே. இப்போ இவருக்கு 3 வயசுக்கு முன்னாடி இருந்தே இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. அவருடைய வளர்ச்சி எல்லாம் எப்படி இருந்தது? இந்த தலை நிக்கிறது, உட்கார்றது, உடல் வளர்ச்சியில எந்த பிரச்சனையும் இல்லைங்க சார். நல்லா துருதுருப்பா இருப்பான், நல்லா இருப்பான். சரி. ஆனா கவனம் கொஞ்சம் குறைவா இருக்கு. கலகலப்பா பேச மாட்டேங்கிறான். அவருடைய பேச்சு எப்போதாவது அடிக்கடி சண்டை வர்றதுனாலயா அப்படி இருக்கான். அவருடைய பேச்சு தனிச்சே இருக்காங்க சார். சரிமா, அவருடைய பேச்சு அவருடைய வயதுக்கு ஏற்ற பேச்சா இருக்குங்களா? இல்லைங்க சார், அதான் மெயினா அதான் பேச்சு வந்து குறைபாடு இருக்கு. ஓகே, குறைபாடு, திருவிளையார் தனமாவே இருக்கான். இப்போ 1.5 வயசு 2 வயசு அந்த சமயத்துல எல்லாம் நீங்க எல்லாம் விளையாட்டு காமிச்சீங்கன்னா அவர் முகம் பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணி விளையாடுவாரா? அதெல்லாம் உண்டுங்க சார். முகம் பார்க்கறதுல நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம்னா அதை வேற விதமா புரிஞ்சுக்கிறோம், வேற அப்படின்னு அதை சொல்றான். நம்ம ஒண்ணு சொன்னா அது வேறையா சொல்றான். அவருக்கு புரிதல் இல்லாத மாதிரி இருக்குது. நல்ல ஒரு உன்னிப்பான கவனம் இல்ல. ஓகே, புரிதல் இல்லாத மாதிரி இருக்குது. நான் இன்னொரு கேள்வி கேட்டேன். 1.5 வயசு 2 வயசுல எல்லாம் நீங்க விளையாட்டு காமிச்சீங்கன்னா உங்க முகம் பார்த்து சிரிச்சு என்ஜாய் பண்ணுவாரா? அதெல்லாம் உண்டு. முகம் பார்க்கறதுல ஏதாவது குறைகள் இருந்ததா? அப்படி இல்லைங்க சார், அது மாதிரி எல்லாம் இல்ல. நல்லா விளையாடுவான். ஓகே, மத்தவங்களோட பழகுறதுல குறைகள் இருக்கு இல்லீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா சார். தனித்தே இருக்கான், பேசுறான், அவனா பேசிக்கிறான், பாட்டு படிக்கிறான், அவனா பிள்ளைங்களை விட்டு தனித்தே இருக்கான். அவங்களோட சேர்ந்து இல்லாம, சேர்ந்து விளையாடாம. பள்ளிக்கூடம் போகிறாரா? போறாங்க சார். பள்ளிக்கூடத்துல இதே மாதிரியான பிரச்சனைகள் இருக்குங்களா? ஆமா, அவன் பாட்டுல பேசிக்கிறான்க்கா அப்படின்னு பாப்பான். கூட இருக்க பிள்ளைங்க சொல்றாங்க. நான் முன்னைக்கு இப்ப கொஞ்சம் படிப்புல பரவாயில்லைங்க சார். ஆனா பேச்சு, பொது அறிவு, பேச்சுல கொஞ்சம் கவனம் கம்மியா இருக்காங்க சார். சரி பண்ணிட முடியுங்களா? நீங்க வந்து கண்டிப்பா வந்து நீங்க வந்து டாக்டரை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குமா? நீங்க டாக்டரை பாருங்க. அவங்க வந்து டீடைலா இந்த பிரச்சனைகள் எல்லாத்த பத்தியும் கேட்பாங்க. கேட்டு அது என்ன பிரச்சனை அப்படின்றத பத்தி சொல்லுவாங்க. இதுக்கு வந்து பலவிதமான ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு வந்து ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் இல்ல, ஒரு மாத்திரை அதுவே வந்து சரி பண்ணிடும், இல்லைன்னா ஒரு கவுன்சிலிங் ஒரு முறை பார்த்தா சரியா போயிடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனா பலவிதமான தெரபிஸ்ட், அதாவது சரி செய்யக்கூடியவங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கலாம். பார்த்து கண்டிப்பா இதுல வந்து முன்னேற்றம் காணலாம். ரேவதி, நீங்க ஒரு நல்ல டாக்டரை பாருங்க. நிச்சயமா ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனையில இருந்து நீங்க விடுபடலாம். டாக்டர், இன்னைக்கு நிறைய நேர்கள் எல்லாம் கால் பண்ணாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனைகளை கொடுத்தீங்க. நன்றி டாக்டர் கார்த்திகேயன், நன்றி ஜெயசுதா. தவறுகள் செய்ய பயப்பட்டா வாழ்க்கையில நம்ம எதையுமே புதுசா அனுபவிக்க முடியாது. தவறுகள் தான் நமக்கு சரியான வழியை கண்டுபிடிக்க கிடைக்கிற வாய்ப்புகள். முயற்சிகளை துணிந்தெடுத்து வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்க தொடர்ந்து மனதோடு பேசலாம். மீண்டும் சந்திக்கலாம். விடைபெறுவது அன்புடன் ஹேமராகேஷ்.